வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 18 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் சக்காலி? லட்சத்தீவு. எந்த மாநிலத்தின் நடனம் ஸ்பாவோ? லடாக். எந்த மாநிலத்தின் நடனம் சுட்கினாச் மற்றும் மரோனி? சிக்கிம். எந்த மாநிலத்தின் நடனம் ஆல்காப் மற்றும் மராசியா? மேற்கு வங்கம். எந்த மாநிலத்தின் நடனம் தியோதானி மற்றும் கானோ? அசாம். ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கோயா, ஜுவாங், ஹோல்கா, பரோஜா, ஷபர், லோதா, ராஜவார், மத்தியா. B.R. அம்பேத்கர் அண்ட் நெல்சன் மண்டேலா 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ஞானேஸ்வரை பின்பற்றக்கூடியவங்கள வர்க்காரிஸ்ன்னு சொல்லுவாங்க. கவர்னர் அலுவலகம் அப்படிங்கிற கான்செப்டை இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா நம்ம எடுத்துக்கிட்டோம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 இருந்து 1961 வரைக்கும் PC மகளோனபிஸ் மாடல்ல நடந்துச்சு. யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகளை பகுதி 11ல சொல்லியிருக்காங்க. பிர்சா முண்டா கிளர்ச்சி 1890களில் சோட்டா நாக்பூர் பகுதியில பிர்சா முண்டா தலைமையில நடந்துச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை கால்டன் அம்சத் விக்ரம் சம்வத். இன்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதமர் விஸ்வகர்மா 2023 சிறு குறு நடுத்தர நிறுவன அமைச்சகம். அம்ரித் பாரத் நிலையான திட்டம் 2023. பிரதமர் பஸ் சேவை 2023 வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம். மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் நிதி அமைச்சகம் 2023. ஸ்வமித்வா யோஜனா கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் 2020. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் கர்ரா நாம்பிஷியான்சிஸ் என்ற புதிய நன்னீர் இனம் கண்டுபிடிக்கப்பட்டது? மணிப்பூர். கிளாமிடியாவிலிருந்து கோலாக்களை பாதுகாக்க உலகின் முதல் தடுப்பூசியை எந்த நாடு அங்கீகரித்தது? ஆஸ்திரேலியா. 18வது சர்வதேச பூமி அறிவியல் ஒலிம்பியாட் 2025 எங்கு நடைபெற்றது? சீனா. இந்தியா இதுல 7 மெடல் வாங்கியிருக்காங்க. சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தவும் இணக்கத்தை எளிதாக்கவும் ஸ்ப்ரீ 2025 அம்னஸ்டி திட்டத்தை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியது? ESIC. 4வது கடலோர காவல் படை உலகளாவிய உச்சி மாநாடு 2025 நடத்திய நாடு எது? இத்தாலி. தாய்லாந்தின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அனுடீன் சார்வின் விரகுல். பிரைஸ் ஒலிகி நுகுமா காபோ நாட்டுடைய ஜனாதிபதி. கமல் இட்ரிஸ் சூடான் பிரதமர். காரோல் நவ்ரோக்கி போலாந்துடைய ஜனாதிபதி. இன்கா ருன்கின் லித்துவேனுடைய பிரதமர். செபாஸ்டின் லோகர்னோ பிரான்ஸ் நாட்டுடைய பிரதமர். இர்ஃபான் அலி கயானா. CP ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் 15வது துணை ஜனாதிபதி. சொர்ணமுகி நதியை மீட்டு புத்துயிர் பெற திருப்பதி நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் தொடங்கிய மிகப்பெரிய திட்டத்தின் பெயர் என்ன? ஆபரேஷன் ஸ்வர்ணா. இந்தியாவின் முதல் லித்தியம் அயன் செல் தொழிற்சாலை ஆந்திராவில் அறிமுகமாயிருக்கு. பீகாருக்கு பிறகு சாதி கணக்கெடுப்பை தொடங்கிய 2வது மாநிலம் ஆந்திரா. ஆந்திரா தீபம் 2.0 திட்டம் உர்ஜிர் திட்டம். அப்புறம் இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம் அமராவதியில அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் விண்வெளி நகரம் பாதுகாப்பு மையம். டெல்லியில் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய நடவடிக்கையின் பெயர் என்ன? ஆபரேஷன் ரெயின்போ. தேசிய சுற்றுச்சூழல் மாநாடு 2025 டெல்லியில் நடந்துச்சு. டெல்லி ஆயுஷ்மன் வை வந்தனா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பெண்களுக்கான பிங்க் டிக்கெட் முறையை மாற்றம் ஸ்மார்ட் கார்டு ஷகேலி. அப்புறம் முக்கியமந்திரி கிரேல் புட்சகன் யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முழுமையாக சூரியசக்தியில் இயங்கும் இந்தியாவின் முதல் சட்டமன்றம் டெல்லி. விளையாட்டு கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக தேசிய விளையாட்டு அறிவியல் ஆராய்ச்சி மையத்துடன் எந்த IIT ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? IIT டெல்லி. IISc பெங்களூரு நுரையீரல் த்ரோம்போசிலித்திற்காக சிகிச்சை அளிக்க உலக அடிப்படையில நானசம் உருவாக்கியிருக்காங்க. IIT குவஹாத்தி வாகன உட்புறங்கள்ல பிளாஸ்டிக்கு மாற்றாக மூங்கில் பாலிமர் கண்டுபிடிச்சிருக்காங்க. IIT மணிப்பூர் பாதுகாப்பிற்கான ட்ரோன் தொழில்நுட்பத்தை அதிகரிக்க அசாம் ரைபிள்ஸுடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. நிலையான சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக உத்தரகாண்டிற்கு ஆசிய வளர்ச்சி வங்கி எவ்வளவு கடனை வழங்க ஒப்புதல் அளித்தது? $126.42 மில்லியன். உலக வங்கி நம்ம இந்தியாவுக்கு கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனுக்காக $1.5 பில்லியன் கடன் உதவி அளிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் குஜராத்துடைய திறன் மேம்பாட்டு புரோகிராமுக்காக $109.97 மில்லியன் லோன் வழங்கியிருக்காங்க. எந்த மாநிலம் லக்கோங் பூஜை விழாவை கொண்டாடுகிறது? அசாம். அதிலும் குறிப்பா டிவா பழங்குடியினர்கள் தான் கொண்டாடுறாங்க. டிவா பழங்குடியினர்களுடைய இன்னொரு பேர் லாலும். சிக்கிம் காகோட்சம் பண்டிகை சுக்லாகஞ்ச் அரண்மனையில கொண்டாடுறாங்க.
ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஹட்டி பழங்குடியினர் போடாதியோவர். இலங்கை போசான் போயா பண்டிகை ஜூன் மாதம் முழு நிலவு நாள். ஜம்மு அண்ட் காஷ்மீர் கீர் பவானி திருவிழா. ஆந்திரா சக்கம்பார் திருவிழா. பதர்வா அப்படிங்கிற இடம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேலாப்பட் திருவிழா.